ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல சேவை ஐடி வச்சிருக்கவங்க எல்லாருக்குமே டிஸ்ட்ரிக்ட் ஐடி வந்து அவைலபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுடைய சேவை ஐடிக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் ஐடி வந்து அவைலபிளா இருக்கா இல்லையா அப்படிங்கறத எப்படி செக் பண்றது? அப்படி ஆக்டிவேட்ல இருந்துச்சுன்னா என்னென்ன சர்வீஸ்லாம் நீங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் ஐடி மூலமா வந்து பண்ண முடியும்? நம்ம மக்களுக்காக, நம்ம கஸ்டமருக்காக என்னென்ன சர்வீஸ்லாம் டிஸ்ட்ரிக்ட் ஐடில வந்து அவைலபிளா இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல வந்து பார்க்க போறோங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி நீங்க சேவையோ இல்ல சிஎஸ்சியோ இல்ல ப்ரௌசிங் சென்டர், நெட் சென்டர், ஜெராக்ஸ் ஷாப் வச்சு நீங்க ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்காகவே தனியா பிரத்யேகமா ஒரு குரூப் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த குரூப்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்க பிசினஸ்க்கு தேவையான அப்டேட்ஸ், உங்களுக்கு தேவையான டவுட்ஸ், வரக்கூடிய அப்டேட்ஸ், இன்ஃபர்மேஷன் எந்தெந்த வெப்சைட்ல என்னென்ன ப்ரொசீஜர் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இதுல வந்து கிளியர் பண்ணுவோம். ஈஸியா உங்களால வந்து தெரிஞ்சுக்கல முடியும். சோ மறக்காம இந்த குரூப்க்கான லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஒன்ஸ் வந்து நீங்க வந்து சேவை ஐடியிலே வந்து பாத்தீங்கன்னா பல டிஃபரெண்ட் ஆஃப் சேவை ஐடி அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட், அதாவது வந்து பாத்தீங்கன்னா கவர்னன்ஸ் ஏஜென்சி மூலியமா நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா 2023ல போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் சேவை ஃபார் ஆல் அப்படிங்கிற கான்செப்ட்ல அனைவருக்கும் சேவை மையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. நம்ம தமிழ்நாட்டுல 50,000க்கும் மேற்பட்ட சேவை மையங்கள் வந்து கொடுக்கணும். நம்ம மக்களுக்கு வந்து பயனளிக்கக்கூடிய விதத்துல எந்த நேரத்திலும் வந்து அவங்க வந்து கூட்ட நெரிசல் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சேவை மையம் வந்து ரொம்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதாவது விரிவாக்கம் பண்ணாங்க. அதுல வந்து டிஎன்இஎஃப்ஏ அப்படிங்கிற இந்த கேட்டகரியில ஸ்டார்ட் ஆகி உங்களுடைய யூசர் நேம் வந்து வருது அப்படின்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் ஐடி வந்து அவைலபிள் இல்லாம இருந்துச்சு. இப்ப சமீபத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஐடி வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து டிஎன்விஎல்இயா இருக்கட்டும், டிஎன் டாக்டிவியா இருக்கட்டும், இந்த மாதிரி கான்செப்ட்ல நீங்க சேவை ஐடி வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டிஸ்ட்ரிக்ட் ஐடி வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. பட் இப்ப சமீபத்துல இந்த 2023ல நான் கொடுத்திருக்கக்கூடிய சேவை ஃபார் ஆல் இஎஃப்ஏ அப்படிங்கிற இந்த கான்செப்ட்ல நீங்க ஐடி வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கும் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஐடி வந்து கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா டிஸ்ட்ரிக்ட் ஐடிக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்களோட யூசர் நேம் அப்படிங்கிறது டிஎன்இஎஃப்ஏ அப்படின்னு போட்டுட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் கோடு பிளஸ் வந்து உங்களுடைய சென்டர் கோடு இருக்கும். பாஸ்வேர்டு அப்படிங்கிறது டிஃபால்ட் சேவை பாஸ்வேர்டு வந்து சிஎஸ்சி ஏஆர்ஐ 123. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சேவையோட டிஃபால்ட் பாஸ்வேர்டு. இதை போட்டு நீங்க லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் வந்து மேனேஜ் சிட்டிசன் அப்படிங்கிற கேட்டகரியில உங்களுக்கு வந்து சிட்டிசன் நீங்க வந்து புதுசா வந்து கேன் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். கேன் நம்பர் வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கேனை வச்சு என்னென்ன சர்வீஸ்லாம் வந்து அவங்க அப்ளை பண்ணிருக்காங்க அப்படிங்கறத வந்து நீங்க வந்து இந்த இடத்துல வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி கேன்ஸ் நீங்க வந்து எடிட் பண்ணலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதுல வந்து கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து இப்போ ஓபன் ஆயிருக்கு. பட் இந்த சர்வீசஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஓபன் ஆகல. சரிங்களா? டிஎன்இஎஃப்ஏ கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஓபன் ஆகல. நீங்க உங்களுக்கு ஓபன் ஆகுதா இல்லையா அப்படிங்கிற ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதை தாண்டி ஆன்லைன் சர்வீஸ்னு ஒரு டாப் கொடுத்திருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி நீங்க வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இதுல வந்து கொடுத்திருப்பாங்க. அப்ளிகேஷன் ஐடி வச்சு நீங்க செக் பண்ணிக்கலாம். அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வச்சு செக் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா கியூஆர் கோடு மூலியமா வந்து சேவையில அப்ளை பண்ண சர்டிபிகேட்ஸ், நம்ம கம்யூனிட்டி சர்டிபிகேட்டா இருக்கட்டும், எல்லாமே அதுவும் டிஜிட்டல் சர்டிபிகேட் தான். ஆனா போட்டோ வந்து வராது. அந்த மாதிரி இந்த 2015, 16 அந்த டைமிங்ல நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம்னா அந்த சர்டிபிகேட்டை நீங்க இந்த மெத்தட்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அப்ளை பண்ணிக்க சரி நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். 2015, 16, 17 இந்த கேட்டகரிலாம் நம்ம என்ன பண்ணிருப்போம்னா டிஸ்ட்ரிக்ட்ல தான் போயிட்டு ஒரு சர்டிபிகேட் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம். சரிங்களா? அப்படிங்கிறதுனால இந்த வெப்சைட்ல தான் போயிட்டு நம்ம வந்து டவுன்லோட் பண்ற மாதிரி இருந்தது. அந்த ஆப்ஷன் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. வெப் ஃபார்ம் அப்படிங்கிற இடத்துல சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீமோடைய அப்ளிகேஷன்ஸ் இதுல வந்து கொடுத்திருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மூவலர் ராமபீதம் அம்மையாரின் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதுக்காக வந்து அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அதர் சர்வீசஸ் அப்படிங்கிற இடத்துல தமிழ் நிலம் அப்படிங்கிற இந்த கேட்டகரி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா தமிழ் நிலம், அதாவது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் நிலத்துல வந்து பட்டா நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஐடிஸ் வந்து உங்களுக்கு வந்து இதுல வந்து அவைலபிளா இருக்குது. அதாவது நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜிடிபி அப்படிங்கிற இந்த சர்வீசஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். டிஎன் போலீஸ், அதாவது வந்து தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து கொடுக்கக்கூடிய சர்வீசஸ் எல்லாமே நீங்க இதுல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிபிகேட்ஸ் அப்ளை பண்றது, எல்டிஆர் அப்ளை பண்றது, ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்றது, எஃப்ஐஆர் காப்பி வந்து வியூ பண்ணி பாக்குறது, சிஎஸ்ஆர் காப்பி ஸ்டேட்டஸ் செக் பண்றது, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வெஹிக்கிள் சர்ச் பண்றது, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதுல வந்து கொடுத்திருப்பாங்க. நீங்க எக்ஸாம்பிளுக்கு போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்வீஸ் கிளிக் பண்ணி ஒரு சர்டிபிகேட் வந்து அப்ளை பண்றீங்கன்னா
டைரக்டா அந்த ரூ. 500 வந்து உங்களுடைய இ-சேவை வாலெட்ல இருந்து அமௌண்ட் வந்து கட் பண்ணிக்கிருவாங்க. அந்த மாரி ஆப்ஷன்ஸ் இதுல வந்து குடுத்துருக்காங்க. அதையுமே நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா செக் பண்ணுங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சர்டிபிகேட் ஜெனரேட் பண்றது. அதாவது டிஸ்ட்ரிபியூட் வுமன் சர்டிபிகேட், அதே மாரி இன்கம் சர்டிபிகேட், கம்யூனிட்டி சர்டிபிகேட், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய சர்டிபிகேட்ஸ் வந்து ஜெனரேட் பண்ற ஆப்ஷன்ஸ் இதுல வந்து குடுத்துருக்காங்க. அதே மாரி பென்ஷன் சர்டிபிகேட் ஜெனரேட் பண்றது. அதாவது சர்டிபிகேட் பென்ஷன் ஓஏபி பென்ஷனா இருக்கட்டும், இல்ல வந்து டிசபிலிட்டி இருக்கக்கூடிய பென்ஷனா இருக்கட்டும், இல்ல வந்து சிஎம் உடைய உழவர் பாதுகாப்பு திட்டத்துல இருக்கக்கூடிய பென்ஷனா இருக்கட்டும், இல்ல அன்மேரிட் பென்ஷனா இருக்கட்டும், எல்லாமே அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு ஆர்டர் காப்பி உங்களுக்கு வந்து அப்ரூவல் ஆயிருச்சு அப்படின்னா, அந்த சர்டிபிகேட் ஜெனரேட் பண்றதுக்கு இந்த நம்பர் இந்த சர்வீசஸ் நீங்க வந்து இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாரி ஜெனரேட் டூப்ளிகேட் சர்டிபிகேட்ஸ் கிளிக் பண்ணி நீங்க வந்து ஜெனரேட் பண்ணிக்கலாம். அதே மாரி ரிட்டர்ன் அப்ளிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு சர்டிபிகேட் வந்து ஆன்லைன்ல வந்து கஸ்டமருக்கு வந்து அப்ளை பண்ணி குடுத்துருப்போம். அந்த அப்ளிகேஷன் ஏதாச்சும் வந்து ஒரு சின்ன ஒரு குவரீஸ்க்காக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து குடுப்பாங்க. அது வந்து ரீசப்மிட் அப்ளிகேஷன்ல போயிட்டு நம்ம வந்து அது அவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் நம்ம வந்து சப்மிட் பண்ணி நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அந்த மாரி ஆப்ஷன்ஸ் இதுல வந்து குடுத்துருக்காங்க. அதே மாரி லிஸ்ட் ஆஃப் சர்வீஸ் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் மூலியமா என்னென்ன சர்வீசஸ் எல்லாம் நீங்க வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இதுல வந்து குடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்க முழுமையா வந்து என்ன பண்ணுங்கன்னா செக் பண்ணி பாருங்க. டிஸ்ட்ரிக்ட் ஐடி வந்து ஆக்டிவேட்ல தான் இருக்குது. ஆனா ஒரு சில சர்வீசஸும் இன்னும் வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணல அப்படின்னா கொண்டு வரல. சரிங்களா? கூடிய சீக்கிரமே வந்து அப்டேட் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கப்படுறோம். இது வந்து இதுக்கு முன்னாடி டிஎன்விஎல்இ, டிஎன் டாக் டிவி இந்த கேட்டகரில நீங்க வந்து இ-சேவை ஐடி வச்சிருக்கீங்கன்னா, உங்களுக்கு காமனா எல்லாருக்குமே வந்து எப்பயும் போல வந்து ஒர்க் ஆகுது. பட் இஎஃப்ஏ கேட்டகரில இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் வந்து ஒர்க் ஆகாம இருந்துச்சு. அதுவுமே வந்து இப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆக்டிவேட் பண்ணி குடுத்துருக்காங்க. சோ நீங்க வந்து பட்டா நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்றது, நத்தம் பட்டா அப்ளை பண்றது எல்லாமே நீங்க வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் ஐடில வந்து தாராளமாக நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சோ யூஸ் பண்ணி பாருங்க. யாருக்கெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகுது, ஆகல அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது சம்பந்தமா முக்கியமான அப்டேட்ஸ்லாம் நீங்க வந்து தகவல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்ம குரூப்ல வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு அப்டேட்டுமே நம்ம இந்த குரூப்ல தான் வந்து ஷேர் பண்ணுவோம். ஈஸியா உங்களால வந்து தெரிஞ்சுக்கிற முடியும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க் யூ.